Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 30/11/2025 சண்டே சம்ருதி கம்பெனியோட இந்த மாதத்தோட 5th வீக் சிறந்த கெஸ்ஸிங்னு பார்த்துலாம். போன மாதம் 4 வாரம், இந்த மாதம் வந்து 5 வாரம். போன மாதம் கடைசி வார ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 690 வந்திருக்கு. அதே ரிசல்ட் தான் போன வாரமும் 190 மாதிரி ரிப்பீட் ஆச்சு. சேம் ரிசல்ட் ரிப்பீட் ஆச்சு. நம்ம அந்த கடைசி வார ரூட்டும் அதுக்கடுத்து 239 வந்திருக்கு. அதுக்கடுத்த வாரம் இந்த 2 ரூட்டும் மேட்ச் பண்ணி நாளைக்கோட கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அண்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 733 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நான் சேனலில் கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு சிங்கிள் ஷாட் நம்மள 423 கொடுத்துருந்தேன். இந்த 73, 23, 28, 78ன்ற மாதிரி 4 பேருக்குள்ள வந்து 23, 28 வரலாம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் வந்து பிசி பேரில் 13, 12, 67, 68 இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ரிசல்ட்டு 33, 23, 33 சி போர்டு மட்டும் தான் மேட்ச் ஆகிருக்கு. வந்து பேர் நம்பர்ஸில் நம்ம கொடுத்துருந்த நம்பர் வந்து 88, பவரில் டோட்டலாக 33ன்னு வந்து இன்றைக்கி பிசியில் வந்துச்சு. ஓகே, நம்மளோட கால்குலேஷன் கெஸ்ஸிங் பார்த்துட்டு இன்றைக்கோட பேர் நம்பர்ஸும் வந்து சண்டேக்குள்ளது நாளைக்குள்ள பேர் நம்பர்ஸும் நான் கொடுத்துட்றேன். பார்த்துட்டு என்னென்னு மார்க் பண்ணிட்டு பார்த்துக்குவோம். அவங்க பை ஒன்றா அவங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட்டு மந்த்து இதே வாரம் ரிசல்ட் வந்து 690. அதுக்கடுத்த வாரம் 239, மறுபடி 740, மறுபடி 829, மறுபடி 40. இன்றைக்கி ரிசல்ட்டு 733. இதில் நீங்கள் ஒன்று பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனாக ஒரு க்ளூ புரியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். அதுவும் ஒரு சப்போர்ட் நம்பராக எடுத்துக்கோங்க. இங்கே 90, அடுத்த வாரம் 39, மறுபடி 90ஓட பவர் 40, அடுத்த வாரம் 29. அதாவது 90 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 90, அடுத்து 39, மறுபடியும் அந்த 90ஓட பவர் 40, 39லேருந்து -1 29, மறுபடியும் அந்த 90 டைரக்ட் போன வாரம். இப்போது நாளைக்கு என்ன வரணும் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். 90 வருது, அடுத்து 39 வருது, மறுபடியும் 90ஓட பவர் 40 வருது, அடுத்து 29 வருது, மறுபடியும் 90 டைரெக்டாக வருது, மறுபடியும் வந்து 19ன்னு முடியணும். இது 39, 29, 19 இது வந்து க்ளீனாக முடியணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டுப்படி வந்ததுன்னா நாளைக்கு பிசியில் ஒரு 19 வரலாம். 19 வந்ததுன்னா ஏ போர்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு 239 வந்திருக்கு. அதுக்கடுத்து 829, 2க்கு அடுத்த நம்பர் 3, அதோட பவர் 8ன்னு வந்திருக்கு. அப்போது 2, 3 அடுத்து 4ன்னு வரணும். 1 419, 919 வரணும். இது வந்து இந்த ஃபாலோயிங் ரூட்டு இப்படி வந்ததுன்னா நாளைக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் நம்ம வந்து போன மாதம் 690, அதுக்கு ஒன் டே பிஃபோரில் 200, சனிக்கிழமை இங்கே வந்து 11. அப்போ இந்த 11க்கு மைனஸ் கால்குலேஷனில் 00ன்னு போனோம். ஆனால் வந்து ரிசல்ட்டோட பிசி 200க்கு -1 90ன்னு போயிடுச்சு. ஓகே, ரிசல்ட்டோட -1 போயிட்டு 90ன்னு போயிடுச்சு. 690 நமக்கு வந்துடுச்சு. மெயினாக வந்து சண்டே பார்த்திங்கன்னா இந்த நம்பர் சனிக்கிழமையோட க்ளூ நம்பர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து -1, -2 ஆர் +1 +2. அதாவது 41 இருக்குது, -2 எடுத்தோம்னா 39. அடுத்த நாள் பாருங்கள் ரிசல்ட்டு 39. இங்கே பாருங்கள் 40, 41, 41ல் -1 -1 எடுத்தால் 40. அடுத்த நாள் பாருங்கள் 40 ரிசல்ட்டு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் எந்த மேட்ச் ஆகலை. அதுக்கடுத்து லாஸ்ட் வீக் பாருங்கள், அதே 53, 53க்கு ஒரு 52, 51ன்னு வரணும். ஆனால் வந்து மறுபடி
40ன்ற கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. அப்போது நமக்கு வந்து இங்கே 44 இன்றைக்கி 733யோட க்ளூ நம்பரோட பிசி 44. இப்போ 44க்கு -1 43. இப்போ 43, 42, 41 இதெல்லாம் வந்து கால்குலேஷனில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நமக்கு 42 ஒன்று வந்துடுச்சு, 41ஓட பவர் 46 வந்துடுச்சு. என்னோடய கணக்குப்படி இந்த 44க்கு -1 43. இந்த 43 வந்து நாளைக்கு டைரெக்டாக 43 அல்லது 93 ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகணும், அப்படி வரலாம். வந்ததுன்னா 793 ஒரு சிங்கிள் ஷாட் வந்து நாளைக்கு இந்த ரூட்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து என்னோடய சண்டேவோட கால்குலேஷன் கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு 44க்கு 43 சிம்பிளாக முடிஞ்சிடலான்ற மாதிரி தான் இருக்குது. 33, 44, 43 முடிகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து சண்டேக்குள்ளே கெஸ்ஸிங்கு இப்படி தான் எல்லா வாரமும் வந்திருக்கு. இதுக்கு வந்து சண்டேக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் கால்குலேஷன் இல்லை, ஒரு வாரம் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக போகுது. அதனால் வந்து இந்த நம்பர் வந்து நான் ஃபாலோ அப் கொடுத்தது ஒரு வாரம் 90, 39, மறுபடியும் 40, 29, மறுபடியும் 90, 19ன்னு வரலான்னு சொல்லியிருக்கேன். அது வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். நாளைக்கூட சிங்கிள் ஷாட் என்னோடய நம்பர் வந்து 43, 93, 93ன்றது நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் வந்து பேர் நம்பர் வந்து நாளைக்கு 16, 70, 63 இது வந்து நாளைக்கோட பேர் நம்பர். ஓகே, ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன், பிசி அது இதுன்னு நிறைய பிரித்து கொடுக்கல. சிங்கிள் ஷாட் நம்பர் 1, ஃபாலோயிங் நம்பர் 19, 919, 419 வரலாம்னு சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து பேர் நம்பரில் 16, 70, 63 இதுக்குள்ளே வந்து நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ பிசியோ எது வேணால் வரலாம். ஆனால் வந்து இப்படி தான் வரும், கால்குலேஷன் வச்சு தான் வந்து இந்த பேர் நம்பர் தனியாக எடுத்து கொடுக்குறது. பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். அதான் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.